சித்தர்கள், யோகிகள் இவர்கள் எல்லாம் இயற்கையை வியக்க வைக்கக்கூடிய விஷயங்களை செய்து காட்டக்கூடியவர்கள். இயற்கைக்கு மாறாக நிறைய விஷயங்களை இவர்களால் எளிதாக செய்து காட்ட முடியும். ஆசான் அகத்தீசர் அருளால் இன்று நாம் தியானிக்கப் போகிறது தூக்கத்தை வென்ற மகான் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ராம் கோபால் மஜும்தார் அப்படிங்கிற அற்புதமான சித்த புருஷர். பல ஆண்டு காலங்கள், கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலங்கள் இவர் உறங்கவே இல்லை. ஏன் இவருக்கு உறக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால், ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்கார் ஒரு அற்புதமான விஷயம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காருனால், உங்களுடைய கனவுன்னு ஒன்று இருந்தால் அது உங்களை தூங்க விடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். உண்மையிலேயே அந்த கனவை நோக்கி நாம் உழைப்போம். உலகத்தில் அடைய வேண்டிய ரொம்பவும் அரிதாக இருக்கக்கூடிய பரம்பொருளை அடைய வேண்டும் அப்படிங்கிற தேடலில் இருந்த இந்த ஞானி ராம்கோபால் மஜும்தார் எப்படி இவரால் உறங்கியிருக்க முடியும்? இவரை உலகத்துக்கு யார் எடுத்து காட்டினார்கள் அப்படின்னு பார்த்தோம்னால், ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தா அப்படிங்கிற வங்கதேசத்தை சேர்ந்த அற்புதமான மகான். இந்த பரமஹம்ச யோகானந்தா யாருடைய சிஷ்யர் அப்படின்னு பார்த்தோம்னா, லஹரி மஹாஸ்யா அப்படிங்கிற ஒரு பெரிய சித்தர். அவர் போன்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜெயண்ட் அப்படின்னே கூறலாம். அந்த வங்கதேசத்திலிருந்து பல அற்புதமான மகான்கள் வந்திருக்கார்கள். அதில் முக்கியமான ஒரு அற்புதமான சித்த புருஷர் ஸ்ரீ லஹரி மஹாஸ்யா அப்படிங்கிற மகான். சரி, இந்த லஹரி மஹாஸ்யா யாருடைய சீடர் அப்படின்னு பார்த்தோம்னால், மகா அவதார் பாபாஜி அப்படிங்கிற உலகத்தையே வியக்க இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சித்த புருஷர் மகா அவதார் பாபாஜி. இன்றும் இமயமலையில் சாணித்தியத்துடன் இருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடிக்கடி போயிட்டு வருவார் அல்லவா, ஒரு குகை பாபாஜி குகை அப்படிங்கிறது. அந்த பாபா அப்படிங்கிற படம் எடுக்கும் பொழுது இந்த தெய்வத்தை தான் அவர் எல்லாருக்கும் வெளிப்படுத்த நினைத்தார். அதற்காகவே இந்த படத்தையும் எடுத்தார். ஓம் கிரியா பாபாஜி நமக அப்படிங்கிறது தான் அவருடைய மூல மந்திரம். சரி, இந்த கிரியா பாபாஜிக்கும் இந்த ராம்கோபால் மஜும்தார் அப்படிங்கிற மகானுக்கும் பரமஹம்ச யோகானந்தருக்கும் என்ன சம்பந்தம்? இந்த மகான் ஒரு சிவன் கோவில், ரொம்பவும் விசேஷமான சிவன் கோவில். அந்த சிவன் கோவில் பல அற்புதங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லி, அந்த சிவன் கோயிலுக்கு இறைவனை கண்டிப்பாக வணங்க வேண்டும் எல்லாரும் அப்படின்னு எடுத்து கூறியிருக்கார். எந்த சிவன் கோயில் இது? வங்கதேசத்தில். இதை எல்லாவற்றையும் நாம் ஆசான் அகத்தீசர் இப்பொழுது தியானிக்க போகிறோம். பரமஹம்ச யோகானந்தாவோட அற்புதமான புஸ்தகம் இருக்குது. எல்லா வீட்டிலும் இருக்க வேண்டிய கண்டிப்பாக ஒரு ஞான நூல் அப்படிங்கிறத சொல்லலாம். தி ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி, பரமஹம்ச யோகானந்தா அப்படிங்கிற மகான் எழுதின இந்த யோகியின் சுயசரித்தை அப்படிங்கிற இந்த புஸ்தகம். இது தெரியாதவர்களை யாரும் இருப்பார்கள் அப்படி சொல்ல முடியாது. இந்த மகானுடைய குரு யாருன்னு பார்த்தோம்னா லஹரி மஹாஸ்யா. அந்த லஹரி மஹாஸ்யா கிட்டக்க இந்த மகான் என்ன கேட்குறார் அப்படின்னா, குருநாதா, நான் இமயமலைக்கு போயிட்டு வரேனே அப்படின்னு கேட்குறார். ஏன்னா அங்கே இமயத்துக்கு போனால் எனக்கு பல அற்புதங்கள் எல்லாம் தெரிய வருமே அப்படின்னு கேட்கும் பொழுது, லஹரி மஹாஸ்யா அப்படி பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பேர் மலையில் இருக்கிறவங்கெல்லாம் ஹிமாலயாவில் இருந்துட்டு வராங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே இறைவனை புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஞானம் வேண்டும் அப்படின்னால் எல்லாம் உணர்ந்த ஞானியிடமிருந்து அதை கற்றுப்பது தான் நல்லது. தவிர ஒரு உயிரற்ற பொருளாகக்கூடிய அந்த இமயத்திலேயோ எந்த மலையிலேயோ போய் உனக்கு அது கிடச்சிடாது அப்படிங்கிறார். இவருக்கு புரியலை, குரு எதுக்காக சொல்கிறார் அப்படின்னு சொல்லி புரியலை. இருந்தாலும் இல்லை, நான் இமயமலை போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய வீடு கல்கத்தாவில் இருக்கு இல்லையா, அங்கே உட்காந்து எல்லாத்துக்கும் இமயமலைக்கு போகிற பயணத்துக்கு அதெல்லாம் எடுத்து வச்சு கொண்டு இருக்கும் பொழுது, திடீர்னு அவருக்கு ஒரு சன்ஸ்கிரிட் ப்ரொஃபஸர் அவருக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு லஹரி மஹாஸ்யாவோட அற்புதமான தொடர்பு இருக்குது, அந்த லஹரி மஹாஸ்யாவோட தொடர்பு இருக்கே அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆமாம் எனக்கு இருக்குது, என்னுடைய குருதான் அவர் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த பரமஹம்ச யோகானந்தா அந்த மனிதரை பார்த்து என்ன கேட்குறாருன்னா, ஐயா தாங்கள் எனக்கு ஒரு அனுகிரகம் செய்ய வேண்டும். லஹரி மஹாஸ்யாவுடைய ஒரு பெரிய நண்பர் இருக்கார் இல்லையா, அவருடைய சிஷ்யரும் கூட, அந்த சிஷ்யரை எனக்கு தாங்கள் அவருடைய எங்கே இருக்கார் அப்படிங்கிற அவருடைய விலாசத்தை எனக்கு தந்துடல முடியுமா அப்படின்னு கேட்குறார். அப்பொழுது கேட்கும் பொழுது அந்த சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யாரை சொல்கிறாய்? ராம்கோபால் மஜும்தாரையை சொல்கிறாய். அவர் தான் உரக்கற்றிய வென்ற ஞானி அப்படின்னு உலகமே அவரை போற்றுகிறதே. அந்த மகானுடைய இல்லம் எங்கன்னு பார்த்தா தாரகேஸ்வர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான சிவாலயம் இருக்குது. ரன்பஜ்பூர் அப்படிங்கிற அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் தான் அவருடைய வீடு இருக்குது. இவர் உடனே அந்த சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸருடைய பாதங்களில் விழுந்து வணங்கி, எப்படியாவது எனக்கு அவருடைய காட்சி கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இவர் யாரை நோக்கி போகிறார் அப்படின்னால், உரக்கற்றை வென்ற அந்த ஞானி ராம்கோபால் மஜும்தாரை நோக்கி இவர் செல்ல ஆரம்பிக்கிறார். இப்படியே இவர் சென்று கொண்டே இருக்கார். போகும் பொழுது தாரகேஸ்வருக்கு வரார். தாரகேஸ்வருங்கிறது அற்புதமான சிவாலயம். அந்த சிவாலயத்தில் என்னெல்லாமோ நடந்திருக்கு. பரமஹம்ச யோகானந்தாவுடைய அத்தை அவர்களுடைய அந்த மாமாவுக்கு உடம்பு முடியாமல் போய் ரொம்பவும் மோசமான நிலைமையில் இருக்கும் பொழுது வேறு எந்த வழியும் இல்லாமல்
இவர்கள் அப்படியே வந்து உபவாசம் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். 7வது நாள் அவர்கள் அந்த சிவன் கோயிலில் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆச்சரியப்படும் விதமாக ஒரு அதிசயம் நடந்தது. இவர்கள் கையில் பார்த்தா, திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு அற்புதமான மூலிகை இவரோட கையில் இறைவன் வைக்கிறார். எங்கிருந்து அந்த மூலிகை வருதுன்னு நான் அந்த அம்மா யோசிக்கலை. இறைவா நன்றின்னு சொல்லி அந்த மூலிகையிலிருந்து அந்த கஷாயத்தை எடுத்து அவருடைய அந்த அந்த மாமாவுக்கு கொடுத்த காரணத்தினால் அவருடைய வியாதி ஒரேடியாக குணமாயிடுத்தாம். இவர் அந்த தாரகேஸ்வர ஆலயத்துக்குள்ளே போகும்பொழுது இதை பற்றிலாம் யோசிக்கிறார். ஆனால் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நாமெல்லாம் யோகத்தை கடைப்பிடிப்பவர்கள், நமக்கெல்லாம் வந்து இந்த கல்லில் எல்லாம் கடவுளை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி இவருடைய வயதுக்கேற்ற அந்த வேகத்துடனே சரி அங்கேருந்து சென்று விடுகிறார். போகிற வழி எல்லாம் எல்லார்ட்டையும் எப்படி இந்த ஊருக்கு போகணும், இந்த ரன்பஜ்பூர் எப்படி போகணும்னு கேட்டுகிட்டே இருக்கார். எல்லாரும் இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வயதானவரை பார்க்குறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 4 ரோடும் அப்படி ஒரே இடத்துல வரா மாதிரி இருக்கும், அங்கேருந்து வலது பக்கம் எடுத்து போய்கொண்டே இரு அப்படிங்கிறார். அப்படியும் இவர் போயிட்டே இருக்கார். திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல நரிகள்லாம் மூளையிட ஆரம்பிக்கிறது. அங்கே கானகம் இருக்குங்கிறது தெரிய வருது. திடீர்னு பார்த்தா இந்த பசுக்கள் எல்லாம் மேய்க்கக்கூடிய அந்த ஒருத்தருடைய குரலும் அந்த பசுக்களுடைய அந்த மணி கட்டிற்குள்ளைய கழுத்தில் அந்த மணி சத்தமும் கேட்டு இவர் கொஞ்சம் நிம்மதியாகிறது. யாரை நோக்கி வந்திருக்க அப்படின்னா, நான் ராம்கோபால் மசும்தாரை நோக்கி நான் வந்திருக்கேன். இப்படி யாருமே இங்கே இல்லையே, நீ உண்மையிலே யார் என்று சொல் அப்படின்பொழுது, இல்லை நான் அந்த மகானை நோக்கி தான் வந்தேன். புரிஞ்சுக்கோ, ரான்பஜ்பூர் அப்படிங்கிறது ரொம்ப தள்ளி இருக்குது, உனக்கு யார் சொல்லி கொடுத்தார்களோ அவருக்கு தப்பான வழி உனக்கு காமிச்சிருக்கார்கள் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மாடு மேய்த்து கொண்டிருக்கிறவர் இவர் மீது ரொம்ப அன்பு காமிச்சு இவருக்கு கிச்சடி அப்படிங்கிற விஷயமும் செய்து கொடுத்து, உருளைக்கிழங்கால் பொரியலையும் செய்து கொடுத்து, வாழைப்பழங்களும் சாப்பிட கொடுத்தாராம். இவருக்கு அது அமுதமாக இருந்ததாம். சாப்பிட்டு கொண்டிருந்தாராம். ஏதோ தூரத்தில் எல்லாரும் பஜனை பாடுவதெல்லாம் இவருக்கு கேட்டதாம். இவர் மனதார வேண்டிக் கொண்டலாம், எப்படியாவது நாம் ராம்கோபால் மஜும்தார் அப்படிங்கிற அந்த ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு. யார்கிட்ட கேட்டாலும் இங்கேருந்து வந்து 2 மைல் தூரம் தான் அப்படின்னு அடுத்த நாள் கார்த்தால் நடக்க ஆரம்பிக்கிறார். நடந்துகிட்டே இருக்கார். மத்தியானம் ஆகிடுறது. இவர் கிட்டத்தட்ட மயக்கமே வந்து வெயில் கொளுத்தி எரியிறது. அப்புறம் எங்கன்னா இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, 2 மைல். கடைசியாக ஒருத்தரும் 2 மைல் அப்படின்னு சொல்லாமல் அவர்கிட்ட என்ன கேட்டாராம், நான் வந்து ரன்பஜ்பூர்லேருந்து போகலான்னு தான் இருந்தேன், ஆனால் நீ வந்து நோக்கம் நல்ல நோக்கம், அதனால நான் உனக்காக இருந்தேன். நீ தானே வந்து ரொம்ப புத்திசாலியாச்சு, நீ வராமலே என் கூட வந்துடுவியா அப்படின்னு என்கிட்ட சொல்லாமலே வந்துடுவியா அப்படின்னு கேட்டபொழுது தான் இவர் தேடி வந்த அந்த ராம்கோபால் மஜும்தாருடன் பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது இவருக்கு புரிய வந்து அவரோட பாதங்களில் விழுந்து அவர் சொல்கிறாராம், எனக்கு தாங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு. எதற்கு அவ்வாறு சொல்கிறாய், உனக்கு எங்கெல்லாம் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார், இறைவன் ஏன் எனக்குள் இருக்கிறான், உங்களுக்குள் இருக்கிறான், எல்லாத்திலும் இருக்கிறான் அப்படின்னு இந்த மகானுக்கு அவர் பதில் சொன்னாராம். ஓ, எல்லா இடத்திலும் நிறைக்கிறான், எங்கே நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளா, அப்பொழுது ஏன் நீ தாரகேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை நோக்கி நமஸ்காரம் செய்யாமல் அப்படியே வந்து விட்டாய், ஏனால் உன்னுடைய ஞானம் அப்படிங்கிறது உனக்கு தலைக்கேறி விட்டதா அப்படின்னு கேட்கும் பொழுதுதான், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொன்ன. இதுக்கு ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும், இதன் காரணமாகத்தான் உன்னை இவ்வாறு அழியவே வைத்தேன் அப்படின்னு இந்த மகான் சொன்னாராம். எல்லா உயிர்களிலும் நாம் ஞான கண்களுடன் பார்க்கும் பொழுது இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கான். இது போன்ற ஆலயங்களில் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பவர் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அந்த சக்தி வந்து அபரிவிதமான சக்தி, மனிதனுடைய விதியை மாற்றக்கூடிய அளவுக்கு அற்புதமான சக்தி இந்த ஆலயங்கள் இருக்குங்கிறது நீ புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த ஆலயங்கள் எல்லாம் நீ வந்து மதித்து, இந்த ஆலயங்களில் இருக்கக்கூடிய இறைவன் எல்லாம் நீ வணங்கிட்டு தான் சென்றால் தான் உன்னால் ஞானப்பாதையில் ஒழுங்காக செல்ல முடியும். இவருடனே ஆம் சுவாமி நான் அவ்வாறே செய்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதற்கு பிறகு இவருடைய இல்லத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இவருக்கு ஒரு அற்புதமான விஷயம் சொல்கிறாராம். இதை தாங்கள் எல்லாருமே கடைபிடிக்க முடியும். உங்களில் வீட்டில் எல்லாமே உட்கார்ந்தபடி ஒரு குகையில் உட்கார்ந்த ஒரு நிம்மதியுடன் உங்களால் தவம் செய்ய முடியும் அப்படின்னு உங்களால் நம்ப முடியுமா? இவர் கேட்குறதே இவ்வளோதான். உங்ககிட்ட ஒரு சின்ன அறை இருக்கா? இருக்குது. அதை கதவு சாத்தினாலும் தியானம் பண்ண முடியுமா? முடியும். அப்பொழுது அதுதான் உன்னுடைய குகை, அங்குதான் நீ செல்ல வேண்டும். நீ இமயமலை நோக்கிலாம் போகணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த சின்ன வயசில் இறைவனை நோக்கி நீ போகணும் அப்படிங்கிறது ஆசைப்படுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் அதற்கு நீ வந்து எளிதான விஷயங்கள் கடைபிடித்தாலே போரும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்து இவர் என்ன பண்ணாராம், இவர் அப்படியே உட்காந்துருக்கிற இந்த பரமஹம்ச யோகானந்தா அந்த அற்புதமான இளைஞருக்கு இவர் என்ன பண்ணியிருக்கார், சாத்துக்குடியால் அந்த பழரசமும் செய்து கொடுத்து சில கல்கண்டையும் இவருக்கு சமர்ப்பணம் செய்தாராம். அவர் அப்புறம் சரி உனக்கு நான் இது பண்ணுறேன், அவருக்கு பசி எடுத்துகிட்டே இருந்துதான் அந்த பரமஹம்ச யோகானந்தாக்கு, சரி உனக்கு பசிக்கிறது எனக்கு தெரியாது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய பருப்பு சாதமும் அதை ஒரு பெரிய அற்புதமான ஒரு வாழை இலையில் பரப்பி, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சப்பாத்தியும் அதோடு செய்து இவருக்கு கொடுத்தாராம். இவருக்கு ரொம்ப ரொம்ப அமிர்தமாக இருந்ததாம். அப்பொழுது இவர் கேட்டாராம், எனக்கு தாங்கள் எப்படியாவது ஒரு சமாதி அப்படி அடையக்கூடிய வழியை சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு சொன்ன பொழுது
என்னால் எப்படி இவ்வாறு செய்ய முடியும்? இது என்னுடைய வேலை அல்லவே. உன்னுடைய குருவாகப்பட்ட லஹரி மஹாஸ்யா எவ்வளவு அற்புதமான சித்த புருஷர். அவரால் உனக்கு இதை தர முடியும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு சின்ன விளக்கு இருக்குது, ஒரு பல்பு இருக்குன்னா ரொம்ப அதிகமாக மின்சாரம் பாய்ந்ததுனால் அதால் தாங்க முடியாது. பூர்வமே நம்முடைய நரம்புகளால் இப்பொழுது அந்த இருக்கக்கூடிய இறைவன் அப்படிங்கிறது ஆற்றலினால் தாங்கிக் கொள்ள முடியாது. உன்னுடைய குரு தான் உனக்கு வழிகாட்டுவார். நீ கவலைப்படாதே. உனக்கு கண்டிப்பாக நீ ஆசைப்படுவது எல்லாமே நடக்கும். நீ இறைவனை ஒரு மனதாக ஏங்கிக் கொண்டு வேண்டிக் கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்க. ஏன்னா கண்டிப்பாக இறைவன் உனக்கு நிச்சயமாக வருவான். இந்த மகான் என்ன பண்ணாராம், 20 ஆண்டு காலங்கள் ஒரு குகையில் தவம் செய்தாராம். அங்கு கிட்டத்தட்ட 18 மணி நேரம் தினமும் தவம் செய்வாராம். அதற்கு பிறகு இன்னொரு குகைக்கு சென்று 25 ஆண்டுகள் அப்படியே அந்த யோக நிலையிலேயே இருந்தாலும் 20 மணி நேரம் தியானம் செய்வாராம். இவருக்கு எப்பொழுதுமே தூக்கமே அவசியம் இல்லையாம். இவர் அந்த 20 ஆண்டு காலங்கள் தூங்கவே இல்லையாம். அப்பொழுது உடம்பு அவ்வளவு அமைதியாக இருக்குமாம். அவ்வளவெல்லாம் செய்து கொண்டு இந்த கஷ்டப்பட்டு தான் இவரால் இந்த இறைவனை அடைய முடிஞ்சது. அப்பொழுது இந்த இளைஞர் சொல்கிறார், தாங்கள் இவ்வளவு தியானித்தும் உங்களுக்கு இறைவனர்கள் கிடைக்குமா அப்படின்னு சந்தேகம் சொல்லி, அப்போ என் போன்றவர்கள்லாம் அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கான். நீ அதனால் ஒரு மலைக்கு போனால் தான் கிடைக்கும்னு நினச்சிக்காத. நீ எங்கே இருக்கக்கூடிய இடத்துலேருந்து உன்னால் நல்லா உழைக்க முடியும் அப்படின்னால் உன்னால் கண்டிப்பாக இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி, லஹரி மஹாஸ்யா இருக்கார் இல்லையா, பாபாஜி, அவருடைய லஹரி மஹாஸ்யாவோட குரு தான் மகா அவதார் பாபாஜி. அவர் எப்படி இவர் சந்தித்தார் அப்படிங்கிறதும் சொல்கிறார். பாபாஜி ஒரு முறை காசியில் தசஸ்வமேத காட்டில் வரப்போகிறார் அப்படிங்கிறது லஹரி மஹாஸ்யாவுக்கு தெரிஞ்சது. எழுந்து தசஸ்வமேதா காட்டுக்கு போன் இவர்கிட்ட பணிக்கிறார். இவரும் குரு சொன்னது போலவே அந்த தசஸ்வமேதா காட்டுக்கு போகும் பொழுது அங்கு ஒரு ஒளி பிழம்பு வருது. அந்த ஒளி பிழம்பு ஒரு பெண் உருவம் எடுத்து அப்படியே நிற்கிறது. யார் அப்படின்னால் மாதாஜி, அது வேறு யாரும் அல்ல, மகாவதார் பாபாஜியோடைய சகோதரி. அந்த அம்மா மகாவதார் பாபாஜி யார் அப்படின்னால் பரங்கிப்பேட்டையில் பிறந்து போகமாமுனிவரிடம் தீட்சை பெற்ற கதிர்காமத்தில் இந்த உலகம் முழுக்கவும் ஒரு ஒளி தேகத்திறன் தெரிந்து கொண்டு வந்து எப்பொழுதும் ஓம் மகாவதார் பாபாஜி நமக, ஓம் கிரியா பாபாஜி நமக அப்படின்னு சொன்னால் நம்மளுடன் கூடயே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகான் தான் மகாவதார் பாபாஜி. இந்த மகான் வரப்போகிறார் அப்படின்னு அந்த மகானுடைய சகோதரி அவங்களும் ஒளிரூபத்தில் இருப்பார்கள். மாதாஜி அப்படின்னு அவர்களுக்கு பெயர். அந்த அம்மா சொல்கிறார், மகானும் நானும் லஹரி மஹாஸ்யாவும் ஒரு விஷயம் பேச போகிறோம். என்ன பேச போகிறோம் அப்படின்னா, பாபாஜி அவருடைய உடம்பு இந்த மனித உடம்பு இருக்கு இல்லையா, அதை திறந்து விடலாம் அப்படின்னு சொல்கிறார். எதற்காக அந்த முடிவு எடுத்தார்னு நான் அவர்கிட்ட கேட்க போகிறேன்னு சொல்லும்பொழுது அது போல் மகாவதார் பாபாஜியும் அங்கே ஒரு க்ஷணத்தில் வரார். அதுக்கப்புறம் பார்த்தா லஹரி மஹாஸ்யா அங்கே ஏற்கனவே இருக்கார். அப்போது இவங்க 3 பேர் என்ன பேசிக்கிறார்கள்னா, இந்த உடம்பு ஏன் தாங்கள் துறக்கப் போகிறீர்கள் அப்படின்னு இந்த சகோதரி கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், உன்னுடைய வார்த்தையிலேருந்து வந்தது நான் இறைவன் சொன்னதாகவே எடுத்துக்கிறேன். நான் இந்த உடம்புடனே இருக்கேன். அதுதானே உன்னுடைய ஆணையை இறைவனுடைய ஆணையாகவே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய சகோதரியிடம் சொல்கிறார். இந்த உரையாடலெல்லாம் முடிஞ்ச பிறகு 2 பேரும் அப்படி ஒளிரூபதேகம் எடுத்து அங்கிருந்து மறைந்து விடுகிறார்கள். லஹரி மஹாஸ்யாவும் மறைந்து விடுறார். பிறகு ராம்கோபால் மஜும்தார் திரும்பி போன பொழுது பார்க்கும்போது அங்கேயே தான் லஹரி மஹாஸ்யா இருக்கா அப்படின்னு ஒரு சிஷ்யர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அதாவது ஒரு மகான் 2 இடங்களிலும் ஒரே நேரத்தில் இருப்பார். அந்த லஹரி மஹாஸ்யாவோட சீடர் தானப்பா நீ அப்படின்னு இவருக்கு உணர்த்தும் பொழுது அப்பொழுதுதான் பரமஹம்ச யோகானந்தாவுக்கு அவருடைய குருவுடைய மகிமை ஆற்றல் எல்லாம் ஓரளவுக்கு நன்றாகவே புரிந்ததாம். இந்த அற்புதமான சித்த புருஷராகப்பட்ட இந்த தூக்கத்தை வென்ற யோகி ராம்கோபால் மஜும்தார் தாரகேஸ்வர ஆலயத்தையுடைய மகிமை பற்றி சொல்லியிருக்கார். அங்கே நடந்த அற்புதத்தை பரமஹம்ச யோகானந்தா சொல்லியிருக்கார். நாம் மனதார எந்த புராதன ஆலயத்துக்கு சென்றோம், நம்மளாம் சித்தர்கள் சமாதி இருக்கக்கூடிய ஆலயங்கள்லாம் தென்னகத்தில் எவ்வளவோ இருக்குது. சீர்காழி இருக்குது, ஸ்ரீரங்கம் இருக்குது, சிதம்பரம் இருக்குது, திரு அண்ணாமலை இருக்குது, திருப்பதி இருக்குது, எவ்வளவோ அற்புதமான க்ஷேத்திரங்கள் எல்லாம் இருக்குது. மதுரை எம்பதி எல்லாம் வல்ல சித்தர் இருக்கார். எவ்வளோ ஆலயங்கள். இந்த ஆலயத்தெல்லாம் சொன்னால் அந்த இறையாற்றல் நாம் அப்படியே அதில் அந்த இறையாற்றல் நம்மை நாமே மூழ்கி வைத்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் எல்லாவித சந்தோஷங்களையும் நாம் நிச்சயமாக அடையலாம். மகா அவதார் பாபாஜி அப்படிங்கிற அற்புதமான சித்த புருஷருடைய சிஷ்யராகப்பட்ட லஹரி மஹாஸ்யா, அவருடைய சிஷ்யராகப்பட்ட ராம்கோபால் மஜும்தார், அந்த ராம்கோபால் மஜும்தார் இருக்கார் இல்லையா, அவர் தேடி வந்த லஹரி மஹாஸ்யாவோட இன்னொரு சிஷ்யராகப்பட்ட பரமஹம்ச யோகானந்தா. இந்த ஒரு அற்புதமான இந்த இறை சங்கிலியை நாம் இப்பொழுது மனதார தியானித்தோம் அல்லவா, இதிலே நமக்கு எல்லாவித க்ஷேமங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் மகா அவதார் பாபாஜியின் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.